வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுறேன். நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது ஒரு பெரிய கடல் இது, சரியா? அதை எவ்வளவு நாள்ல பண்ணணும், என்னென்ன முறைகள்ல பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கான ஒரு சிஸ்டம் பேஸ்ட் ஒரு கோர்ஸ் என்கிட்ட இருக்கு, ரைட்டா? அதை நம்ம லைவா 5ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்க போறோம். இதுல என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லி தர போறேன். முதல் விஷயம், நம்ம மாற்றம் மட்டுமே மாறாததுன்னு சொல்றோம். என்னென்ன விஷயங்கள்லாம் மாறணும், மாறல, முதல் விஷயம். ரெண்டாவது, நம்மளுடைய வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகளை எப்படி அதிகப்படுத்துறது. மெயினா நம்ம நிறைய கனவு கண்டோம், நம்ம சுத்தி நிறைய செல்வளங்கள் கொட்டி கிடக்குது. பட் நம்மளால ஏன் அதை ஈர்க்க முடியல? இது மாதிரியான ஒரு 15 days எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் இந்த 15 நாள்ல நான் மாத்திப்பேன். பட் இதுல ஒரே விஷயம் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் வரணும் அப்படின்னா அதுல நான் என்ன சொல்லணும் அது செய்யணும். காதுல கேட்கறவங்க அதுல வரக்கூடாது, சரியா? இது ஹெட்செட் போட்டு கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது யூடியூப்ல ஃப்ரீ வீடியோஸா நான் சொல்றது. பட் ட்ரைனிங்னு வரும்போது டைரக்டா உங்களை மானிட்டர் பண்றேன், சரியா? நான் சொல்றதை நீங்க செய்யணும். யாரால செய்ய முடியுதோ அவங்க மட்டும் வந்தா போதும், சரி? சும்மா அந்த காதுல கேட்டு லைஃப் மாறினா மாறாது. அப்ப நீங்க பணம் கட்டி வரீங்க, நேரம் உழைப்பு இருக்கு, சரியா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய நாலேஜ், என் குருவோட வழிகாட்டுதல்களை இதை நான் கொடுக்குறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் ஃபுல்லா அது 100% உங்களுக்கு வரணும் அப்படின்னா நான் இது சொல்றது செய்வேன் அப்படின்னு யார் நினைச்சா அவங்க மட்டும் வந்தா போதும், ரைட்? இந்த 15 days கோர்ஸ்ல என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக்கா அதை டிசைன் பண்ணப்பட்டது ப்ராஸ்பெரிட்டி. ஐ லவ் திஸ் வேர்ட், ரைட்? ப்ராஸ்பெரிட்டி, ஹெல்த், லவ், ஹாப்பினஸ். இந்த 4 பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பண்டைய காலங்கள் பேசிட்டே இருக்காங்க, நிறைய நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய ஃப்ரீ வீடியோஸ் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, ரைட்? எப்படி மனசை எப்படி குவிக்கிறது, மைண்ட் ஒரு ஆண்ட்ரா மாதிரி. அப்புறம் கிராட்டிடியூட் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். ஐ லவ் கிராட்டிடியூட், ரைட்? காலைல எந்திரிச்சோடனே நான் கோல்டன் ஹவர்ல திரும்ப திரும்ப சொல்றது ஒரு டைம்லெஸ் பிராக்டிஸ் நான் சொல்லுவேன், சரியா? எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு ஸ்கிரிப்ட். இது கிராட்டிடியூட் ஒருத்தங்க தொடர்ந்து பண்ணும்போது லைஃப் மாறும். இதை நான் உணர்ந்திருக்கேன், இதை நான் சொல்லித்தரேன். ஒரு 10,000க்கும் மேற்பட்டவருடைய லைஃப் மாறிடும். சரி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்றோம். பட் நம்மளோட மைண்டுக்குள்ள என்ன விஷயங்கள் ஃபீட் ஆகுது, அதனால என்ன பெனிஃபிட், சரியா? என்ன நம்ம மாறுறோம், நம்ம எப்படி மற்றவங்களை அட்டென்ஷனை கிரியேட் பண்றோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ட்ரூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோட குரு சொல்லுவாங்க. முதல்ல உன்னுடைய மாற்றம் உண்மையான மாற்றமா இருக்கும், சரியா? அந்த மாற்றத்தை நீ ஒரு 21 நாள் கொண்டு வந்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையை மாறும். பேசிக் அதை ஃபைனலா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுல நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லி தர போறேன். சில கீ பிரின்சிபல்ஸ் இருக்கு, எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது, ஈர்ப்பு விதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நம்ம எப்படி நம்மளுடைய வைப்ரேஷன் எனர்ஜியை ஷிஃப்ட் பண்றது, இதை வச்சு நம்ம நினைச்சதை எப்படி அடையிறது. அடுத்தது, நம்மளோட மைண்ட்ல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர் இருக்கு. என்ன தெரியுமா? நமக்கு என்ன வேணும் அது தெரியல, ரைட்? என்ன வேணும்னு தெரியாத போது எப்படி வேணும்ன்றது தெரியாது, அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. எப்படி நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை தடுப்பதற்கான சாத்தான்லாம் இருக்கு நமக்குள்ளேயே. தள்ளி போடுதல், பிளேம் கேம் பண்றது, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது. அடுத்தது கிராட்டிடியூட், நன்றியோட தியானத்தை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம மனசை 100% 24/7 சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்கிறது. இந்த லாஸ்ட் ஒன், உங்களுடைய சுயம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட சுயம் என்னென்னவோ கேரக்டரோட இருக்கும். கணவனா, மனைவியா, குழந்தையா, அப்பா அம்மா, என்னென்னவோ ரோலா நம்ம பிளே பண்ணோம். பட் உங்களுக்கான உண்மையான சுயம் ஒரு ஹையஸ்ட், அதாவது என்ன சொல்றது, 10 எரியுதா, ஒரு சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை சந்தோஷமா சுபிட்சமா போதா, நீங்க உங்க வாழ்க்கையில ஷைன் ஆகுறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா? இதற்கான விஷயங்களை தான் நான் கம்ப்ளீட்டா ஒரு 15 days லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். நம்மளே ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், சரியா? நான் ஒரு பிசினஸ் மேன், ஆண்டர்பிரனர், ரைட்? நான் வாழ்க்கையில் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு கார்பரேட்ல இருந்து பிசினஸ்க்கு பிசினஸ்ல தோற்றோடி போய் உறவிட்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்க எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ரைட்? இந்த கஷ்டத்தை யாராவது ஒரு 10 கோடி தமிழ் பற்று இருந்தானா அவன் மாறணும்னு ஆசைப்படுறான். அதற்கு காதல கேட்பதெல்லாம் மாற முடியும். நான் என் குரு சொன்னதெல்லாம் காதல கேட்டு இருந்தேன் அப்படின்னா நான் போய் சேர்ந்து எவ்வளவு நாள் ஆயிருக்கும், ரைட்? அவங்க சொன்னதை ஒன்று சொன்னாங்கன்னா 10 யோசிக்க ட்ரை பண்ணுவேன். என்னோட நாலேஜ் கம்மி, என்னோட குருவோட நாலேஜ் மிக பிரம்மாண்டம். அதுல 1% எடுத்துக்கிட்டு அதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த கோல்டன் அவர் ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சு அந்த கோல்டன் அவர் கான்செப்டுக்குள்ள நான் போய் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கை நினைச்ச வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சு. எதுவுமே இன்ஸ்டன்ட் சக்சஸ் இல்லை. இந்த கோர்ஸும் கூட நீங்க வந்தீங்க, இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணீங்க, ஜெயிச்சிருங்க அப்படின்ற எந்த ஒரு அஷூரன்ஸும் நான் கொடுக்கல. பட் இது யாரு ஜெயிப்பா 1% அப்படின்னா, இந்த கோர்ஸ் 15 days நான் சொல்ற டயத்துக்கு நான் சொல்றத நோட்ஸ் எடுத்து அதுல என்கிட்ட டவுட்ஸ் கேட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர காத்திருக்கேன், சரியா? டவுட்ஸ் கேட்டு அதை கிளியர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வர்ற சேலஞ்சஸ் எவன் ஃபேஸ் பண்ணலாம் அவன் ஜெயிப்பான்.
இதெல்லாம் என்னால பண்ண முடியும். நீ சொல்ற டயத்துல என்னால எந்திரிக்க முடியும். இந்த கோர்ஸ் வந்து எப்ப வேணா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். நான் மார்னிங் ஆல்ரெடி 4 மணிக்கு லைவ் வந்துருவேன். உங்களோட இஷ்டம். எப்ப வேணா நீங்க வந்து அந்த விஷுவல்ஸ் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் 4 மணிக்கு சொல்லி தரதுக்கு வருவேன். நீங்க கேட்க வருவீங்களா? அத முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. சரியா? 4 மணிக்கு நான் சொல்லி தரத கேட்கறதுக்கும், ஈவினிங் 8 மணிக்கு பொறுமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட்? 4 மணிக்கு லைவ்ல ஒருத்தன் வந்து பேசும்போது, கேட்கும்போது மைண்ட் வந்து கிராஸ்பிங் பவர்ல இருக்கும். நினைச்சது நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அத நீங்க 8 மணிக்கோ 10 மணிக்கோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே கேட்டீங்கன்னா என்ன ரிசல்ட் எனக்கு தெரியல. அப்ப டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் முக்கியம். ஹோம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும். இதுல வந்து எனக்கு 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, அவங்க இத கத்துக்கிட்டு லைஃப்ல ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன். See you on top.